ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருப்பூரில் கோயம்புத்தூர்லாம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20லேருந்து 25 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை. தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிஞ்சு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, எண்ணெய் 50 ml எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை அரிசி பருப்பை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு சாதம் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுருக்கிற 50 ml நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் கடுகு, உளுந்து, கடுகு வெடித்ததும் சீரகம், சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், அதோட சின்ன வெங்காயம், சுட்டு வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி நறுக்குனதை சேர்த்துக்கிறேன். வதங்கிருச்சு. எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். பருப்பு 1/2 கப்பு, மொத்தம் சேர்த்து 2 சேர்த்து 1/2 கப் வருது. 1/2 கப்பு அரிசி பருப்புக்கு 4/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி இலையை நறுக்கி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு சேர்த்துக்கிறேன். அரிசியும் பருப்பும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் கேஸை சிம் பண்ணி வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து குக்கரை திறந்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன்.
நல்லா பொல உதிரி உதிரியான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷாக ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் தொட்டுக்கலாம், காலிஃப்ளவர் சில்லி பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை தொக்கு ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.